அவர் சொல்ற விதம் பத்தி எனக்கு அக்கறை இல்ல. கதையோட கான்டென்ட் நல்லா இருக்குன்னா போதுமே. அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் என்னவா வேணுமானாலும் இருக்கலாம். ஓகே கொஞ்சம் சார். பட் தடுமாறி ஹி சொல்லலாம். டஸ் நாட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. அவர் லைக் தடுமாறி சொல்லட்டும். ஐ டோன்ட் கேர். பட் அதோடைய கான்டென்ட் எனக்கு பிடிச்சா போதுமே. ஓகே அவரு ஆஸ் எ ஹெம் அண்ட் ஹா வளரட்டும், பாதியில மறந்துட்டேன்னு சொல்லட்டும். ஐ டோன்ட் கேர். பட் அல்டிமேட்லி கதை எனக்கு பிடிச்சிருக்குன்னா, ஐ வில் ரீட் இட் ஆல்சோல. ஆனா இதுல ஒரே ஒரு பிரிட்ஜ் மட்டும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இவங்க சொல்றது. என்னுடைய சப்ஜெக்ட் என்னுடைய பதில் இது. நான் இப்போ டெபியூ டைரக்டரா இருக்கீங்க. ஆஸ் எ ப்ரொடியூசரா நீங்க இருக்கீங்க. நான் ஒரு கதை சொல்றேன்னா, உங்களுக்கு கதை புடிச்சிருந்தா போதும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் நான் ஒரு ஜாம்பவான் கிட்ட ஏடியா இருக்கேன். ஆர் எல்ஸ் ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு 5, 6 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் உங்ககிட்ட போட்டு காட்டுறேன். இல்ல நந்தகுமார், நான் இப்படி உங்களுக்கு பதில் சொல்றேன். எனக்கு நீங்க வந்து ஒரு நல்ல கதை சொல்றீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு டெஃபினட்டா பெட்டர் சான்ஸ் இருக்கு. உங்க கதை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணதில்ல அப்படின்னா, அத நான் டெஸ்ட் பண்ண விரும்புவேன். கதை மட்டும் சொல்றீங்கன்னா, உங்களால பண்ண முடியுமான்னு யோசிப்பேன். அவ்வளோதான்.